நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினோம். ஆனால் இப்படி நடக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. லுஃப்தான்சா வந்து ஒரு 20 மினிட்ஸ் லேட்டு. நாங்கள் வந்து சென்னை டு ஃப்ராங்க்ஃபர்ட் போயிட்டு அங்கேருந்து எக்ஸ்சேஞ்ச் வேறு ஃப்ளைட் ஏறி கோஹன்பர்க், அதாவது டென்மார்க் போனோம். இந்த சூழ்நிலையில் ஃப்ளைட்டு ரன்வேல போய் நின்றுட்டு என்னான்னு பார்த்தாக்க 1.25 மணி நேரம் வெயிட்டிங். அதாவது சென்னை டயத்தில் நைட்டு 1.25 மணிக்கு டேக் ஆக வேண்டிய ஃப்ளைட்டு 3 மணிக்கு தான் டேக் ஆஃப் ஆச்சு. காரணம், அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எங்களோட வந்து யாரோ ஒரு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவரை இறக்கி விடணும், அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து அவரை அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிட்டு. இப்போ நாங்கள் வந்து இங்கே சேரும்போது 10 மணி. எங்களுக்கு 10 மணிக்கு தான் அனதர் ஃப்ளைட், அது விட்டுட்டோம். இப்போ நம்ம வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்டில் உட்காந்துருக்கோம். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ளைட்டில், அதாவது ஃப்ராங்க்ஃபர்ட் போகிற ஃப்ளைட்டில் வந்தது கனடா போகிறவங்க, அப்புறம் ஸ்வீடன் போகிறவங்க, வேறு அமெரிக்கா போகிறவங்க எல்லாருமே அவங்க தங்களுடைய ஃப்ளைட்டை விட்டுட்டாங்க. இப்போ ரன்வேல வந்து நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்க, பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த ரன்வேல பயன்படுத்துறதுக்கு மலேசியா ஏர்லைன்ஸு, ஹாங்காங் போகிறது, சிங்கப்பூர் போகிறது, மற்ற நாடுகளுக்கு போகிற ஃப்ளைட்டு பூரா ஸ்டாண்டிங் அப்படியே நிற்கும். இந்த 1.25 மணி நேரம் லேட்டுன்னா அடுத்த பின்னால் வர எல்லாமே லேட்டு. இப்போ அவங்க கோலாலம்பூரில் போய் இறங்கி டோக்கியோ போகணுன்னாலும் அந்த ஃப்ளைட்டு லேட்டு. அந்த ஃப்ளைட் அவங்க விட்டுருவாங்க, வேறு அனதர் ஃப்ளைட் தான் போகணும். இப்போ நம்ம ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கோம். இப்போ சென்னை டு பெங்களூரு ஒரு இடத்துல வந்து ரிப்பேர் ஆகிட்டுன்னா டேக் டைவர்ஷன் போட்டு ஒரு ரோடை போட்டு வச்சுருப்பாங்க, அது வழியாக போயிடலாம். ஆனால் பெரும்பகுதி வந்து ரன்வே ஒன்று தான், டேக் ஆஃப் ரன்வே. நான் வந்து சிட்னிலையும் மெல்பர்ன்லையும் பார்த்துருக்கேன். பின்னால் பார்த்தாக்கா 10-15 ஃப்ளைட்டு அப்படியே பின்னால் நிற்கும். ஒன்று போன ஒன்று போகும். சப்போஸும் ஒரு ஃப்ளைட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அடிப்படையில் நின்று போச்சுன்னா எல்லாமே நிற்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் இன்னொரு அனதர் ரன்வே டேக் ஆஃப் அனதர் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதாவது இன்னொரு ரன்வே டேக் ஆஃப் ரன்வே ஏன் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியல. அப்படி இருக்கா அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல இடத்துல போனது அடிப்படையில் பார்த்தா டேக் ஆஃப் ரன்வே ஒன்று தான் இருக்கும் பின்னால். அதனால் நான் எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது பின்னால் வந்து அணிவகுத்து நிற்கும். இப்போ ஒரு இடத்துல நமக்கு லாக் ஆச்சுன்னு பார்த்துங்க, ஏர்லைன்ஸில் தான் பிரச்சனை. எல்லாம் உலகம் பூராவும் லாக் ஆகிடும். எல்லாரும் ஃப்ளைட்டை தவறு விட்டுட்டு அனதர் ஃப்ளைட்டை பிடிச்சி தான் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். வேறு வழியே கிடையாது.